வணக்கம் மக்களே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 3க்கு 1.5 அப்படிங்கிற அளவில் போர்டு உங்களுக்கு தெரியுதா? நம்ம பெரிய சைஸு முருகர் படம் நம்ம இப்போ வரைய போகிறோம். அதுக்கான அளவுகள் நம்ம இப்போ பார்க்கலாம். நம்ம இப்போ முகம் என்ன அளவில் எடுக்கிறோமோ அதை பொறுத்து தான் மற்ற அளவுகளெல்லாம் மாறும். நம்ம அளவு எப்போவுமே முகத்தை பேஸ் பண்ணி தான் எடுத்துப்போம். இப்போது எந்த நிற்கிற சாமியாக இருந்தாலும் இதுதான் அளவு. முகம் இப்போ நம்ம 1 இன்ச் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம நெற்றி 1/4 இன்ச் எடுத்துக்குவோம். அதாவது முகம் நம்ம 1 இன்ச் எடுக்கிறோம் அப்படின்னா சாமியோட நெற்றி நம்ம 1/4 இன்ச் எடுத்துக்கிறோம். முகத்திலிருந்து 1.5 மடங்கு நம்ம கிரீடத்துக்காக எடுத்துக்குவோம். அப்போது அதே மாதிரி நம்ம கழுத்துக்கும் 1/4 இன்ச் எடுத்துக்கிறோம். கழுத்து 1/4 இன்ச் எடுத்ததுக்கப்புறம் முகம் என்ன அளவோ மார்பு பகுதியும் அதே அளவு எடுத்துக்கிறோம். இப்போது மார்பு பகுதி நம்ம 1 இன்ச் எடுத்திருக்கோம். வயிறு பகுதியும் அதே அளவு 1 இன்ச் எடுத்துக்கிறோம். சாமியோட இடுப்பு பகுதியும் அதே அளவு 1 இன்ச் எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம நிற்கிற சாமியோட அளவு வரைய போகிறோம். இடுப்பிலிருந்து முழங்கால் வரைக்குமான அளவு முகத்தோட அளவில் 2 மடங்கு எடுத்துக்கிறோம். அதாவது முகம் 1 இன்ச்னா முழங்கால் வரைக்கும் உள்ள பகுதி 2 இன்ச்சுன்னு எடுத்துக்கிறோம். கால் முட்டி அதே மாதிரி 1/4 இன்ச்சு. அடுத்தது கணுக்கால் பகுதி பாதம் வரைக்கான பகுதி 1 இன்ச்சு, பாதம் 1/4 இன்ச். இதுதான் இப்போ நம்ம நிற்கிற சாமியோட அளவு. இப்போ நான் பெரிய சைஸ், அதாவது 3க்கு 1.5 அப்படிங்கிற அளவில் நான் முருகர் வரைய போகிறேன். உங்களுக்கு இப்போ இதோட அளவு போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். நம்மளுக்கு சைடில் யாழி ஆர்ச்சு எல்லாம் வர்றதுனால நான் இந்த அளவு இப்போ சரியாக இருக்கும்னு எடுத்திருக்கேன். இதன்படி பார்த்தோம்னா நம்மளுக்கு முகம் 2.5 இன்ச் நான் எடுத்திருக்கேன். நெற்றி பகுதி 6.25 எடுத்திருக்கேன். கிரீடம் பகுதி முகத்திலிருந்து 1.5 மடங்கு இருக்கணுங்கிறதுனால 3.75 கிரீடம் பகுதி எடுத்திருக்கேன். அடுத்தது கழுத்து பகுதி. அதே மாதிரி நம்ம 1 இன்ச் எடுத்தால் 1/4 இன்ச் எடுப்போம் இல்லையா? இதில் 6.25 எடுத்திருக்கோம். மார்பு பகுதி அதே முகத்தோட அளவே எடுத்திருக்கோம், 2.5. வயிற்று பகுதியும் 2.5 எடுத்திருக்கோம். இடுப்பு பகுதியும் 2.5 எடுத்திருக்கேன். முழங்கால் வரைக்கான பகுதி 2 மடங்காக எடுக்கணும் இல்லையா? அதனால் 5 இன்ச் எடுத்திருக்கேன். நம்ம அடுத்தது சாமியோட முட்டி பகுதி 6.25 எடுக்கிறோம். கணுக்கால் 2.5. பாதம் அதே மாதிரி 6.25 எடுத்திருக்கோம். இப்போது நம்ம இப்படி லென்த்து பார்த்துட்டோம். தோள்பட்டை வரைக்கான அளவு முகத்தோட அளவே இந்த சைடு தோள்பட்டைக்கும் இந்த சைடு தோள்பட்டைக்கும் வரும். அப்போ முகம் நம்ம என்ன அளவில் எடுக்கிறோமோ அதே அளவு தான் 2 சைடு எடுப்போம். அப்போ முகம் நான் 2.5 எடுத்துருக்கறனால தோள்பட்டை 2.5, 2.5. அப்போது 5 இன்ச்சுக்குள்ளே நம்ம சாமியோட மொத்த உடம்பு இதுக்குள்ளே நம்ம வரைஞ்சிடணும். இது நம்ம முகத்தில் பாதி அளவு நம்ம கைக்கு கொடுப்போம். இப்போ நான் இப்போ முருகர் அப்படிங்கிறதுனால எனக்கு 2 கை தான் நான் கொடுக்குறேன். அதனால் 1.25. இந்த சைடு கை 1.25. இந்த அளவில் தான் நம்ம இப்போ வரைய போகிறோம். இதுவே நம்ம இன்னொரு 2 கை வருதுனாலும் இதே மாதிரி இங்கே ஒரு 1.25 வரும். முகத்தோட பாதி அளவு நம்ம கைக்காக கொடுப்போம். எத்தனை கையாக இருந்தாலும் இதுதான் அளவு. இப்போ நம்ம மொத்தமாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா எனக்கு 23.75 வருது. உடம்போட அகலம் 7.5 நம்மளுக்கு வருது. இப்போ நம்ம ஆர்ச்சு யாழி இதெல்லாம் போட்டு வரும்போது 3 அடிக்கு 1.5 அடிங்கிற அளவில் இந்த போர்ட்டுக்குள்ளே நம்ம கொண்டு வந்துடலாம். அடுத்து நம்ம வரையும் போது பார்ப்போம். நன்றி மக்களே.